வெத்தலை சாதம் இந்த வெதருக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும் நீங்கள் தாராளமாக கட்டிட்டு எடுத்துகிட்டு போகலாம். வெற்றிலை நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளேவர் எப்படி இருக்கும்லாம் யோசிக்க வேண்டாம். நம்ம 2 பேர் சாப்பிட்றதுக்கு 3 வெத்தலை எடுத்தாலே போதும். அது எப்படி டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் செய்யறதுன்னு பார்க்கலாம். வெத்தலை இந்த மாதிரி தூளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, வேர்க்கடலை, எள்ளு, 1 டீஸ்பூன் மிளகு, பாசிப்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெத்தலையை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கலர் மாதிரி வாசனை வர அளவுக்கு வறுபட்டதும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் மாத்திட்டு கோர்ஸா அரைச்சுக்கோங்க. இப்போ சட்டில 1/2 டீஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தூளா கட் பண்ண 5 பல் பூண்டை சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இதுல வடிச்ச 1/2 கப் சாதத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 3/4 டீஸ்பூன் உப்பு, அரைச்ச பொடி, கட் பண்ண வெத்தலையை சேர்த்து நல்லா கிளறுங்க. இந்த அளவுக்கு தான் நீங்க வெத்தலை சேர்க்கணும். இதுவே போதுமானது. கடைசியா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா செம டேஸ்டியா இருக்கும். அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி